vlog எங்க போறோம்னா அதுக்கு முன்னாடி நீங்க சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எங்களுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு எப்பவும் வேணும். மெயினா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் உறவுகளே. இப்ப எங்க போறோம்னா எங்க போறோம் காவியா? பொங்கல் ஷாப்பிங் போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். பொங்கல் ஷாப்பிங் எப்படி நடக்கும் பார்ப்போம். இந்த பை ஏன் வச்சிருக்கேன்னா இதுல என்னுடைய 2-3 டாப்ஸ் வச்சிருக்கேன். அதுக்கு பேண்ட் ஷால் எடுக்கணும். அது கண்டிப்பா. அதாவது உறவுகளே, பொங்கல் ஷாப்பிங்க்கு காவிய குருவுக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம். காவிய குருக்கு தான் மெயின். அவங்க வந்து அந்த செல்லுல பாக்காங்க, பார்த்து இந்த ட்ரெஸ் வேணும்பான்னு கேட்காங்க. அத போய் கேட்க போறோம். அது இருக்கா என்னன்னு பாப்போம். கண்டிப்பா அது கிடைக்குதான்னு பாப்போம். ஓகேவா? இது கூட நீங்களும் வாங்க, அப்படியே போவோம், என்ஜாய் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமா, யாருக்கு? காவியா கிண்ட கட்டம் இல்ல, அந்த கடையில போயிருக்கோம். இங்க இல்லையா காவியா மாடல்? இல்ல, இப்போ வந்து பெரியவங்களுக்கு கட்டு இங்க கல்யாணம் எடுக்கணும்னாங்கல்ல, 2 பேரும் மெல்ல போடுறோம். பாட்டு பாடுறது தவிர்த்துக்கோங்க. பாட்டு கேக்குது. நான் சொல்லிட்டேன். நான் சொன்னாதான் உங்களுக்கு பிடிக்கும். அப்படிதானே? கமெண்ட் பண்ணி எடுத்து மாறலாக இருக்கு. எப்படி வேணும்? இப்படி வேணும் மாடல். அடுத்து அங்க போவோம். அப்பனா உனக்கு எனக்கு எடுக்கல, நான் சேலை எடுக்கிறேன். அப்பமா பேண்ட் சேலை எடுத்து போயிருவோம். போட்டாங்க அந்த பக்கம் வீட்டுல வச்சிருக்கியா? மாடலா இருக்குமோ? இங்க எடுக்கல, அது மீஷோ. இது நல்லா இல்லையா? அதே மாடல் தான். சரி, அங்க பாப்போம். அம்மா சாரி என்ன பண்ணிட்டு என்ன பண்றீங்க? அது நான் அம்மாக்கு சூட் எடுத்து சூட்டா? பேண்ட்டும் ஷால் எடுக்க போறேன். டாப்ஸ் நிறைய இருக்கு, ஏற்கனவே பாத்திருப்பீங்க. ஷால் டாப்ஸ் நிறைய இருக்கு. இந்த பாப்பா கொண்டு பாட்டு படிக்கிறது தவிர்த்துக்கோங்க. காவியா செருப்பு, நல்ல செருப்பு இருக்கு, மாடல் செருப்பு 2025 மாடல். நான் பார்த்தது போடு, நல்லா இருக்கும்டா. போடு, நல்ல செருப்பு போட்டு போடுறா. செருப்பு பாத்துக்கோங்க. நல்லா இருக்குல்ல? என்ன நல்லா மெதுக்கு இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட்டுக்கா? எல்லாம் 525. சரி சரி. வேணும்டா, வேற செருப்பா? இந்த மாதிரி இருக்காங்க காவியாட்டு செருப்பு. இதை விட கொஞ்சம் கம்மியான அளவுல இருக்கு. பாரு, இது எப்படி போடவே மாட்டாங்க. என்ன இது போன பிடிக்குமா? அம்மா போடுற மாடலா? இதேதான் வச்சிருக்கோம். இங்கதான் எடுத்தோம். சைஸ் கம்மி. வேற செருப்பு போற உனக்கு? வா சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எண்ணிட்டு இருக்கியோப்பா. நேரம் போல நேரம் போலன்னு எண்ணிக்கிட்டு இருந்தா உட்காந்து வாழ்நாள் முறுக்கு உட்காந்து கடையில என்ன வேண்டியதான் இருக்கு.
கரெக்ட்ல அடுத்த சைஸ் எடுக்கணும். அது என்ன சைஸ்? அடுத்து இதுல கொஞ்சம் பெரிய சைஸ், கொஞ்சம் டைட்டா இருக்கு. அப்புறம் ஆல்டர் பண்ண வேண்டாமா? ஆல்ட்ரேஷன் பண்ணணும். எனக்கு அமையல, அதனால இங்க அங்க வந்து நான் கேட்டேன். பொங்கல் இதுக்கு வச்சுட்டாங்க. மாட்டு வண்டில போனோம். நானும் அப்பாவும் எப்பவும் மாட்டு வண்டியில போனோம். இங்க கூட்டு போவாங்க, இனிமேதான் கூட்டு போவாங்க. இனிமேல் தான் ஆரம்பிக்கும், நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஆரம்பிக்கும். ஆமா, மாடு பூட்டி கூட்டு போவாங்க. நான் அப்பவும் போனோம்ல. வீடு கதவு இருக்கியா? திறந்தா ஒண்ணுமே. ஓகே, உள்ள போலாமா? போமா. இப்ப எங்க வந்திருக்கோம் காவியா? எனக்கு ட்ரெஸ் எடுக்க பாட்டு படிக்குது, தவிர்த்துக்கோங்க. நல்ல பாட்டு பாடினாலும் தவிர்த்துக்கோங்க. நம்ம எப்படி சொல்றது? அப்பா போன் எடுத்துட்டு. காவியாவோட இதை வந்து போன்ல தான் இருக்கு, அதை வச்சுட்டு வந்துட்டாங்க. அதான் இப்ப வந்து அதை எடுக்க போயிருக்காங்க அப்பாவே. அவ பெரிய இவ மாதிரி போன்ல இருந்தா காம்பா. அப்படி இல்ல, நான் போன பர்த்டேக்கு வந்து கேட்டப்போ இல்லன்ட்டாங்க. முஸ்ஸுக்கு தான் கிடைச்சிச்சு. இந்த வாட்டியாவது நான் வாங்கி தீருவேன். இது உனக்கு பர்த்டே இல்ல, பொங்கலுக்கு. நான் சொன்னது பர்த்டேக்கு சொல்லல, பொங்கலுக்கு. இந்த மாதிரியா? போட்டோ எடுத்துருந்தாங்க, போன் எடுக்க போயிருக்காங்க. பாத்தீங்களா ட்ரெஸ்? இந்த இப்பதான் போட்டோ காமிக்கிறாங்க. போட்டோல தான் காவியா எடுக்க வச்சுருக்காங்க. என்ன எடுத்துட்டு இருக்க? எனக்கு அமையல, நான் கேட்ட மாதிரியே கிடைக்கல. அப்படி பாக்குமா செட் டாப் பேண்ட் பாக்குமா செட் ஆகும். பாட்டு படிக்குது, தவிர்த்துக்கோங்க. சுடிதார் வேண்டாம், வேற எது வேண்டாம். அந்த பொம்மைக்கு மாட்டி விட்டுருக்கல ஃப்ராக், அது மாதிரி எடுத்துமா? போட்டு பாரு, போ. 34 to 40 வரைக்கும் ஒரே ரேட் தான். கை தச்சுக்கலாம், நீட்டா இருக்கும். காவியா எடுப்பா அழகான பெண் ட்ரெஸ் ஒன்று ஜம்முன்னு இருக்காங்க. இது பிடிச்சிருக்கானு கமெண்ட் பண்ணுங்க. உறவுகளே இது பிடிச்சிருக்கானு கமெண்ட் பண்ணுங்க. இது சூப்பர் கலர், சூப்பரா இருக்கு கலர். இது அழகா இருக்கு. பாட்டு படிக்குது, தவிர்த்துக்கோங்க. இது பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க ட்ரெஸ் பார்க்க ஆசை. மேல அந்த கணக்கு பாரு, சூப்பர். அது அப்போ நல்லா இருந்துச்சு, கிறிஸ்மஸ் ட்ரெஸ் எடுக்க வரையில சூப்பரா இருந்துச்சு. இந்த குட்டி எவ்வளவுதான் மாடல் பிள்ளைங்களுக்கு. ஆமா, உனக்கு நல்லா இருக்குமா? எனக்கு நல்லா இருக்குல்ல. பாட்டை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்கள். டாடிக்கு எடுக்கிறோம், அப்பாவி அப்பாவுக்கு எடுக்கிறோம். காவியாக்கு எடுத்தாச்சு. எனக்கு சட்டை பார்ப்போம், பிடிச்சிருந்தா எடுப்போம். இல்லன்னா எப்பவுமே எடுக்கிற இடத்துல கடையில் எடுத்துக்குவோம். வாங்க போங்க. அவங்களுக்கு வந்து இப்பெல்லாம் கடையில எடுத்தது கிடையாது, ஆபீஸ்ல மட்டும்தான் எடுப்பாங்க. இப்ப கேட்போம், இருந்தா எடுப்போம், பார்ப்போம். இன்னைக்கு அப்பாவுக்கு வந்து அமையறது கஷ்டம் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. பாருங்க, எது வேணும் பாருங்க. சாமி வாங்கிக்காக ஆமாண்டம்ல, சாமி நானும் ஒன்னா படிச்சோம். சாமி நான் அப்பாவி அப்பாவுடைய கிளாஸ்மேட். சேனல், யூடியூப் சேனல் இருக்கு. ஸ்ரீ அரங்கன் சாமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு டெய்லி பார்க்கலாம். சரி, என்ன ஒயிட் பார்ப்போமா? கலப்படியில் ஏதாவது பாருங்க. பாருங்களேன், யாருக்கு? பாப்புக்கு. கவியா பாப்புக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குருஸ் தலைவனுக்கு. குரூஸ் தலைவர் சீன் ரொம்ப போடுறா. உன்னை விடையா இருக்கிறதுலயே இன்னைக்கு பட்ஜெட் அதிகமாக வச்சது இவதான். ஐயோ காமிப்பாங்க, அதுக்காண்டே அமைஞ்சது. நல்லா திருப்தியா அமைச்சு, ரேட்டை பற்றி பிரச்சனை இல்லை, திருப்தியா அமைச்சது.
அப்பா வெளியில நிக்காங்க. ஓகே. ஆல்ட்ரேஷன் முடிச்சுட்டு எடுப்போம். ஒரு மாதிரி காவியாளுக்கு பொங்கல் ட்ரெஸ் எடுத்தாச்சு. அப்படியே காவியாளுக்கு பிடிச்ச பானிபூரி இல்ல காளான் இல்ல, அதனால காவியாளுக்கு காளான் பூரி வாங்கியிருக்கோம். அவன் இன்னைக்கு இது தவிர இன்னைக்கு கடையில சாப்பிடணும் ஐடியா பண்ணான். நான் தான் வீட்டுல தோசை இருக்கு. அதே மாதிரி நான் உறவுகிட்ட ஒண்ணு பதினு நினைக்கிறேன். பேசுங்க, உட்காந்து பேசுங்க. ஸ்டைல பாத்துக்கோங்க, ஸ்டைல். அதாவது உறவுகளே, காலையில நான் வந்து பஜாருக்கு வண்டியில போனேன். அப்போ டிராபிக் போலீஸ் என்னை பிடிச்சாங்க. உடனே சார் நான் எல்லாம் வச்சிருக்கேன் சார், ஹெல்மெட் வண்டிக்குள்ள வச்சிருக்கேன் சார்னு சொன்னேன். உடனே அந்த சாவியை போட்டு சீட்டை தூக்குறோடனே நான் சீட்டை தூக்குதான் செஞ்சேன். உடனே அந்த சார் என்ன பண்ணாருன்னா ஹெல்மெட்டை எடுத்தாரு. அதில் தூசியா இருந்தோடனே துணியை வச்சு அவர் தொடச்சாரு. சார் நீங்க தொடக்கலாம் சார், தொடச்சிக்கிடுங்க அப்படின்னு. இல்லை நான் தொடச்சார், இருந்தாங்க மாட்டிக்கோங்க, இப்ப கிளம்புங்க, நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. என்னை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஒரு இளவட்ட பையன் வண்டியில ஸ்பிளெண்டர் வண்டியில வேகமா வந்தான். டே நில்றா, நில்றா, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன்டா, உன் நல்லது தான் சொல்லுவேன்டா, ஹெல்மெட் போட்டு போடா சொல்லிக்கிட்டு இருக்கிற அவனோட வண்டி உருட்டு போயிட்டான். அவர் ஒண்ணுமே சிரிச்சுக்கிட்டாரு. நம்ம வந்து உறவுகளே எப்பவுமே வந்து ஹெல்மெட் போடுவாங்க, கார்ல போனாலும் பெல்ட் போடுவாங்க. இன்னைக்கு காலைல ஒரு அவசரத்துல பக்கத்துல தானே கடைக்கு தானே போறாங்கன்னு ஹெல்மெட்டை உள்ள எப்பவுமே சேஃப்டிக்கு உள்ள இருக்கும், விரட்டுன்னு போயிட்டாங்க. அந்த நேரம் மக்கள் ஒன்னும் சொல்ல போட்டு. ஆனா உறவுகளே நம்ம வந்து அதாவது போலீஸ் கவர்மெண்ட் நம்ம போலீஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம காவல்துறை நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க, மதிப்பாங்க. ஆனா சப்போர்ட் பண்ணணும், நம்ம மதிக்கணும்ன்ற இல்ல சப்போர்ட் பண்ணணும். என்னையெல்லாம் கேளுங்க, அம்மாட்டே கேளுங்க, எங்க போனாலும் நிப்பாட்டிட்டு போனாங்க. ஆமா, நிப்பாட்டிடுவோம். அதே போல எல்லாமே லைசன்ஸ் வந்து ப்ராப்பரா எல்லாம் வச்சிருப்போம், ஹெல்மெட் போடுவோம், அதே போல பாத்தீங்கன்னா பெல்ட் போடுவோம். அதெல்லாம் நம்ம சேஃப்டிக்கு தான் சொல்றாங்க. அவங்களுக்கு இதுல எந்த ஒரு லாபமும் கிடையாது. அவங்க வந்து நம்ம சேஃப்டிக்கு தான் சொல்றாங்க. இதுன்னு இல்ல, கவர்மெண்ட் ஒரு துப்புரவு தொழிலாளியா இருக்கட்டும், யாருக்கான நம்மளால ஏண்ட ஹெல்ப் பண்ணணும், அவ்வளவுதான். அதே மாதிரி உறவுகளே, இப்பதான் நான் கார் வாங்க முன்னாடி டூ வீலர்லாம் ஒரு நல்லது போல என்னால டூ வீலர் தான் போவோம். அப்பெல்லாம் நானும் அம்மாவும் இந்த சங்கரன் கோயில் இந்த மாதிரி ஊர்கள்ல போகும்போது போலீஸ் பிடிச்சிருவாங்க. நின்று எல்லாம் ப்ராப்பரா காமிப்போம், ஓகே போங்க அப்படின்வாங்க. அப்படிதான் நாங்க ஏகப்பட்டதோட மாட்டி போனோம். எல்லாம் ப்ராப்பரா இருக்கும், அதனால ஓகே ரைட் போயிட்டு வாங்க அப்படின்வாங்க. இன்னைக்கு அப்பாவி அப்பா காலையில போலீஸில் மாட்டிக்கொண்டா, டிராபிக் போலீஸில் மாட்டிக்கொண்டா. ஆனா ரூல்ஸ் கரெக்டா இருக்கிறதுனால தப்பித்து விட்டாங்க, அவ்வளவுதான். இத வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும், அதுக்காண்டி தான் இத சொல்றேன். என்னன்னா அந்த சாரி ஹெல்மெட் தொடச்சுதான் ஹெல்மெட் தொடச்சு ஒண்ணு இல்ல அப்படி போட்டுக்கோங்க. கிளம்பு நீங்க அதுல அந்த பசங்கிட்ட டீனேஜ் பசங்கிட்ட கெஞ்சுறாரு, உங்களுக்கு நல்லதுதான்டா சொல்றேன், நின்றாங்கிற வண்டி போறாங்க. அப்படிலாம் இருக்க கூடாது, நம்ம நல்லதுதான் சொல்றாங்க, கொஞ்சமாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நின்றா நான் உனக்கு ஒண்ணு செய்ய மாட்டேன், ஹெல்மெட் போட்டு போறா அப்படிங்காரு. அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது நாங்க சொன்னோம். இதுல எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு, ஓகேவா? தப்போ ரைட்டோ தெரியல, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதாவது எப்பவுமே ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு உங்களுடைய ஆதரவு பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. எல்லோரும் எங்க வீட்டுக்கு காவியாவுடைய பானிபூரி சாப்பிடுவாங்க. பாய் பாய் பாய்.